மறுபடியும் சொல்றேன், சாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நீதி வழுவாமல் தயாரிக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் நிலங்கள் பிரித்து வழங்கப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக ஷெட்யூல்டு மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு 400 ஆண்டுகளாக வழங்கப்பட்டிருந்த லட்சக்கணக்கான பஞ்சமி நிலங்களை மீட்டு உரியவரிடம் ஒப்படைக்க வேண்டும். பஞ்சமி நிலங்களை மீட்டு எடுக்க தனிச்சட்டம் உருவாக்க வேண்டும். அதற்காக நமது தேசிய குடியரசுக் கட்சி சமரசம் இல்லாமல் பாடுபடும். தற்போதைய சூழலில் குழந்தைகள், சிறுவர்கள், பெண்கள் ஆகியவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகவும் வல்கி பெருகி தேசத்திற்கு அச்சுறுத்தலாகவும் மிரட்டி வருகிறது. எனவே இவர்களுக்கான பாதுகாப்பு அரணாக நமது தேசிய குடியரசுக் கட்சி திகழும் என்று வாக்குறுதி அளித்தது. பள்ளி மாணவர்களுக்குள்ளாக சாதி பாகுபாடுகளை கலைந்தெறியும் கண்ணியமிகு செயல் திட்டத்தை உண்மையான கடமை உணர்வோடு நமது தேசிய குடியரசுக் கட்சி செயல்படுத்தும். மாணவர்களின் கல்வி மேம்பாடு, அவர்களுடைய கல்வி கடன்களில் ஏற்படும் பிரச்சனைகள், படித்த பின் வேலை வாய்ப்புக்கான முன்னெடுப்புகள், இவைகள் அத்தனை நிலைகளிலும் சீரிய திட்டங்கள் வகுத்து நமது தேசிய குடியரசுக் கட்சி செயல்படுத்தும். மகளிர் முன்னேற்றத்திற்காக அதிமுக்கியத்துவம் கொடுக்கப்படும். அவர்களின் பாதுகாப்பும் கல்வி பொருளாதார வளர்ச்சிக்கும் தனித்த திட்டங்களை வகுத்து நமது கொள்கை தலைவர்களும் வழிகாட்டு தலைவர்களும் எந்தெந்த வகையான போராட்டங்களை முன்னெடுத்தார்களோ அதில் வெற்றி கடிபறித்த நமது கொள்கை தலைவர்களுக்கும் வழிகாட்டு தலைவர்களுக்கும் சமர்ப்பிக்கும் சாதனமாக நமது தேசிய குடியரசுக் கட்சி செயல்படும். முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கு தனித்தனியாக திட்டங்களை வகுத்து அவரவர்கள் பயன்பெறும் அளவிற்கு சிறந்த முறையில் வழிகாட்டுதலும் செயல்படுத்துதலும் துணைக்கரமாகின்றல் என்ற நிலையிலும் நமது தேசிய குடியரசுக் கட்சி துணை நிற்கும். மொழிக் கொள்கை நம் மாநிலத்தின் மிக முக்கியமான பிரச்சனைகளுக்குரிய அடிப்படை கொள்கையாக இதனை நாம் அறிவிக்கிறோம். தேசிய குடியரசுக் கட்சியின் மொழிக் கொள்கை அவரவர் தாய்மொழியே அவரவருக்கு சாலச் சிறந்தது. விருப்பத்தின் அடிப்படையில் யார் வேண்டுமானாலும் எத்தனை மொழி வேண்டுமானாலும் கற்கலாம். ஆனால் ஏதேனும் ஒரு மொழியை அடுத்த மொழி பேசும் மக்கள் மீது திணிப்பது மாபெரும் குற்றம் என்று வலியுறுத்துகிறது. அதனை நமது தேசிய குடியரசுக் கட்சி அனுமதிக்காது. வரலாறு தெரியாதவர்களால் வரலாற்று படைக்க முடியாது என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கூறுகிறார். எனவே நமது பூர்வீக வரலாற்றை தோண்டி எடுப்பதற்கும் நாகர்களின் வரலாற்றை இந்த நாளிலம் முழுவதும் பரப்புவதற்கும் நமது தேசிய குடியரசுக்